வணக்கம். நான் தான் சரிதா. நம்மளோட சேனல் நேம் சரிதா வினு லைஃப் ஸ்டைல். இது வந்து சாட்டர்டே ரொட்டீன். பார்க்கலாம் வாங்க. காலையில் நம்ம எந்திரிச்சோன்னா கோலம் போட்டாச்சு. கோலம் போடுறத நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்காதுங்க. கோலம் போடும்போது நம்ம புத்தி வந்து கூர்மையாகும். கோல மாவு கூட அரிசி மாவு சேர்த்து கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா பல உயிர்களுக்கு அது உணவாக மாறும். அதனால் டெய்லி காலையில் கோலம் போடுறது ரொம்ப நல்லது. பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லா வீடுகள்லேயும் கோலம் போட்டிருப்பாங்க. எல்லா வீட்டு வாசல்லையும் கோலம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் ஆச்சு. குனிஞ்சு நிமிர்ந்து கோலம் போடும்போது எக்ஸசைஸாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகும். மார்னிங் வந்து வெறும் வயிற்றில் ஒரு 1/2 லிட்டர் வாட்டர்கிட்ட நான் வந்து ப்ளெயினாக குடித்தாச்சு. அது வந்து எப்படின்னா லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியாக குடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 1/4 கிளாஸ் வந்து கப்பில் ஊற்றிட்டு 3/4 கிளாஸுக்கு ஹாட் வாட்டர் ஊற்றி எடுத்துக்கணும். இது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து எல்லாமே கிடைக்கும். வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் ட்ரிங்காகவும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து காஃபி டீக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரிங்கு குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். லேஸில் வந்து எந்த நோயும் வந்து நம்மளை தாக்காது. இந்த ஜூஸ் எப்படி போடணும்னா, நெல்லிக்காயெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதே அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்துட்டு அதில் ஒரு பெரிய துண்டளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கணும். சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்ல சாறை எடுத்து ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணணும். இதை பற்றி நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் பிள்ளைங்களுக்கு காலையில் காஃபி போட்டு கொடுத்தாச்சு. 2 வாரம் காஃபி கொடுத்தா அவங்க பாட்டு குடிச்சிருவாங்க. அப்புறம் எங்கள் ஊர் ஐயா கோயிலில் திருவிழா ஆரம்பிச்சிருக்கு. காலையில் பார்த்திங்கன்னா இட்லி டிஃபன், வெள்ளிக்கிழமை இது. மதியம் வந்து இலை போட்டு சமபந்தி சாப்பாடு. நைட்டு வந்து வாகனம் எடுத்து முடித்தோடனே அன்னம் வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து அன்னம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதை வந்து நைட்டு சாப்பிட முடியாதுல்ல, அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் அதை சூடு பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். அதான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிகிட்ருக்கிறேன். அப்புறம் லேடிஸ் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்மளையும் நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கணும். எப்படின்னா ஏதோ இருக்கிறத சாப்பிடுவோம், மீதி இருக்கிறத சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த் பெனிஃபிட் இல்லாமல் கண்டதையும் சாப்பிட்டு நம்ம உடம்பு வந்து ஓவர் வெயிட் போட விட்டுறக்கூடாது. இப்போ மார்னிங் எந்திரிச்சோமா, நம்மளுக்கு ஒரு 1/2 மணிக்கூர் எக்ஸசைஸ் பண்ணணும், ஏதாவது வாக்கிங் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம உடம்பை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை வந்து ஒவ்வொன்றும் நம்ம யோசித்து பண்ணிகிட்டே இருக்கணும். இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்த பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா அவல் வரசி எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து சிறுபயிறு முளை கட்டினது கூட கொஞ்சம் மாதுளம் வித்துக்கள், அதுக்கப்புறம் வந்து பீனட்டும் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கணும். அது சேர்த்துக்கும் போது ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இதில் வந்து அவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது பாதி பிள்ளைங்க சாப்பிட்ருவாங்க. முளை கிட்டினதில் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே அதில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் டெய்லி காலையில் வந்து சிறுபயிறு முளை கட்டினது எடுக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சுன்னா இந்த மாதிரி சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு சந்தைக்கு போனேன். ஏன்னா மயிலாடியில் பார்த்திங்கன்னா புதனும் சனியும் தான் சந்தை. சனிக்கிழமை சந்தைனால சந்தைக்கு போனோம். காய்கறி பழங்கள்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. நான் சந்தையை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கிலோ 30 ரூபா எவ்வளோ இருக்குது? என்ன பண்ணலாம்?
நாங்கள் சந்தைக்கு போனதே ரொம்ப லேட்டு, 11 மணி ஆயிட்டு. அதான் சந்தை ஒதுங்கக்கூடிய நேரம் ஆயிட்டு. அப்புறம் பிள்ளைங்க ஐஸ்கிரீம் கேட்டனால மயிலாடியில் டிகே மார்க்கெட்டில் போய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே அந்த மார்க்கெட்டை ஒரு சுத்தம் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி ஃப்ரீ மார்ஜின் போனோன்னா நமக்கே வந்து எல்லா பொருளையும் பார்க்கும்போது அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா அப்படின்னு நமக்கே தோணுது. சின்ன பிள்ளைங்கள நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா இந்த கடையே நம்ம விலை முடிச்சுட்டு தான் வரணும். அந்தளவுக்கு அவங்க எந்த பொருளை பார்த்தாலும் அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்க அப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்கள வெளியே எவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வரோமோ அதுதான் ரொம்ப நமக்கு நல்லது. எப்படியோ ஒரு வழியாக 2 பேர்த்தையும் வீடு கொண்டு வந்து சேர்த்தாச்சு. அப்புறம் நம்ம சந்தையில் என்ன பொருள் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். பீட்ரூட்டு, கொடமிளகாய், நெல்லிக்காய், வாழைக்காய் இது எல்லாமே 10 ரூபா தான் பார்த்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் வந்து திராட்சை, மாதுளை, வாட்டர்மெலன், அப்புறம் பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம், ஜூஸு இது எல்லாமே சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சோளத்தில் செஞ்ச அந்த பொரி பாக்கெட்லாம் வந்து 10 ரூபா தான். அப்புறம் அந்த பேட் மாடலில் உள்ள அந்த பொரி பாக்கெட் இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பொரிக்கிறதுக்கு அதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் போடுறதுக்கு வாங்கியாச்சு. எலுமிச்சப்பழம் இந்த மாதிரி தேவையான பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்புறம் சந்தைக்கு போயிட்டு வந்து சோறு, மீன் குழம்பு எல்லாமே அடுப்பில் வச்சாச்சு. இது எல்லா வீட்லேயும் செய்யக்கூடியது தான். இது எல்லாமே செய்து முடித்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நைட்டு என்ன சாப்பிட்றேன்னு காமிக்கிறேன் வாங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து தான் சிக்கன் வாங்கியிருந்துச்சு. எண்ணெயெல்லாம் சேர்க்காம கோழி வந்து சுட்டு தருவாங்கள்ல அந்த மாதிரி உள்ளது தான். அதை வாங்கி நைட்டு சாப்பிட்டாச்சு. இது எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் சேர்த்து தான். பிள்ளைங்களுக்கு, வீட்டுக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான். எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நான் வந்து வேறு சாப்பாடு எதுவும் சாப்பிடல, இதில் உள்ளதை சாப்பிட்டு முடித்தாச்சு. ஈவினிங் வந்து காஃபி குடிச்சிருந்தேன். காஃபி குடித்ததை வந்து வீடியோவில் வந்து காட்டலை. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.